வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். சிந்தியுங்கள், சிரியுங்கள். உன் வேலையை நேசி. பிரியமான வேலை எதுவும் கடினமானதே அல்ல. என் நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதியுங்கள். வாழ்க்கை அழகாக இருக்கும். வளைவுகள் இல்லாத பாதையும் இல்லை, கவலைகள் இல்லாத வாழ்க்கை பயணமும் இல்லை. தலையிலே இருந்து முடி விழுந்தால் வழுக்கை, தூக்கம் வந்து விழுந்தால் படுக்கை. விநாயகர் மூக்கு பேரு தும்பிக்கை. வாழ்க்கையில் எப்பவும் வேணும் நம்பிக்கை. குப்பையை கூட்டினால் பெருக்கல், உணவை கூட்டினால் உடம்பு பெருத்தல். வாழ்க்கையில் கூட்டக்கூடாத விஷயம் மற்றவர்களை வெறுத்தல். ஆனால் கூட்டிக்கொண்டே போக வேண்டிய விடயம் சிரித்தல். ரொம்ப நாள் உயிரோடு இருக்க என்ன பண்ணணும்? சாகாமல் இருக்கணும். நாம் ஏன் படுத்துக்கொண்டே தூங்குகிறோம்? நின்று கொண்டு தூங்கினால் கீழே விழுந்து விடுவோம். பாய்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டுறாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் வாட்ச் கட்டுறாங்களே. ஏனென்றால் டைம் பார்க்கத்தான். அடி படு பாவிகளா, ஏண்டி உன் கணவர் எந்நேரமும் வாட்ஸ்அப்பில் இருக்கிறாரு, அதை என்னென்று கேட்க மாட்டியா? அந்த வேலையாவது அது ஒழுங்காய் செய்யுதுன்னு விட்டு விட்டேண்டி. அது வாட்ஸ்அப் பார்க்கிறது நமக்கும் வசதியாகத்தான் இருக்குது. அப்படி என்ன வசதி இருக்கிறது? அது வாட்ஸ்அப் நோண்டும் போது நம்மகிட்ட டிவி ரிமோட்டை பிடுங்கிறது இல்லை. சட்னியில் உப்பு இல்லாதென்று கூட கம்முன்னு சாப்பிட்டு போயிடும். துவைக்காத சட்டையை கூட கண்டுக்காமல் எடுத்து போட்டுக்கும். எது சொன்னாலும் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே தலையாட்டிக்கும். காப்பிக்கு பதிலாக கழனி தண்ணியை கொடுத்தாலும் குடிச்சிடும். மாமியாரை பற்றி என்ன திட்டினாலும் அது காதில் வாங்காது. துணிக்கடைக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சால் குனிஞ்ச தலை நிமிராமல் வாட்ஸ்அப் பார்க்கும். கடைசியாய் பில் போடும்போது கூப்பிட்டால் போதும், எங்கே இப்போ வந்தோம் என்று கேட்கும். இப்போ புரியுதாடி? நம்மோட முக்கியமான பொறுப்பு ஃபோனில் சார்ஜ் கம்மியாகாமல் பார்க்கிறது தான். பேஷண்ட்டும் டாக்டரும். பேஷண்ட், டாக்டர் இடது கால் ரொம்ப நாளாக வலிச்சுக்கிட்டு இருக்கு. டாக்டர், வயசானதால் இருக்கும். பேஷண்ட், வலது காலுக்கும் அதே வயசு தானே ஆகுது. டாக்டர். மனைவி, என்னங்க நான் மாசமாயிருக்கேன். கணவன் சொல்லுகிறார், இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்க? மனைவி, அட போங்க, நான் காலேஜில் படிக்கும்போது சொன்னதுக்கே அடி பின்னி எடுத்துட்டாங்க. நன்றி, வணக்கம்.